எல்லாருக்கும் வணக்கம். என்ன தளபதி இப்படி கேப் விடாம அடிச்சுக்கினா எப்படி? அவங்களாம் பாவம் இல்ல, கதறதுக்கு சம வாய்ப்பு கொடுக்குமா இல்லையா எல்லாத்துக்கும்? நேத்துப்பட்ட சம்பவத்துக்கே நீ விளந்துடல. நேற்று நைட்ல இருந்து ஒப்பாரிசமா கேக்குது. இதுல நீ காலையிலேயே யாருக்கு எதிர்பாராத நேரத்துல எதிரிகளை கதற விடுறதுல உங்களை மிஞ்சவே முடியாது போங்க. ஸோ நாம யாருக்குனே முன்னாடி சொல்லியிருப்போம், தளபதி விஜய் என்னப்பா எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசை டீசெண்டாக மேற்கொள்றாரு, அப்படி பட்டுப்படாமல் அடிக்கிறாரு, இறங்கி அடிக்க தளபதி நாங்கள் இருக்கோம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோக்களை பேசியிருக்கேன். நாம எதிர்பார்த்ததெல்லாம் தளபதி விஜய் ஒன்னா பண்றதை பார்க்கும்போது சார் நாம எதிர்பார்க்காத நிறைய சம்பவம் பண்ணவர் போலயே அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையிலேயே மகளிர் தினத்தை முன்னிட்டு தானாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பா அரசியல் பத்த வச்சிருக்காரு தளபதி விஜய். அதாவது திமுக அரசாங்கம் இவ்வளவு நாள் கட்டி வச்சு அந்த கோட்டையில ஒரு ஓட்டையை போட்டா தளபதி அப்படிங்கிற மாதிரி நேற்று ஈவினிங் ஆரம்பிச்ச அந்த சம்பவம் இன்னைக்கு காலையிலே இந்த வீடியோ வேற லெவல் சம்பவம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் சும்மா ஒரு ட்வீட் போட்டாலே ஒரு மாசத்துக்கு வந்து கதறவானுங்க இந்த எதிரிகள் கூடாரங்கள்லாம். இன்னைக்கு டைரக்டா பேசி அதுவும் திமுகவை எதிர்த்து திமுகவை அகற்றணும் அப்படின்னு டைரக்டா திமுக பேரை சொல்லி இறங்கி டைரக்டா நெஞ்சுக்கு நேரம் அடிக்கணும் அடிச்சிட்டாரு. அதை மகளிர் தினத்தன்னைக்கு இந்த மகளிர்களை பார்த்து அதாவது திமுகவை அகற்றணும், அவங்க சரி கிடையாது, அவங்க ஏமாத்திட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உங்க மகனா உங்க அண்ணனா உங்க தம்பியா தோளோட நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி பரபரப்பாடி பத்த வச்சுட்டு போயிட்டாருங்க. வேற லெவல். இதை பார்த்த உடனே திமுக கதறதை விடையும் இந்த திமுகவுக்கு செம்படிக்கும்ல பரம்பரை கொத்தடிப்பில இருந்து முரட்டு முட்டு கொடுக்குற செம்படிகள் இப்போ ஒவ்வொன்னா அந்தந்த பக்கத்துக்கு கதைட்டு இருங்க. நம்ம எதுக்கு போயிடுச்சுன்னே தெரியல. அதுல முதல் கொத்தடிமை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போஸ் வெங்கட். அவ உடனே இந்த ட்விட்டர்ல மண்ணல ட்விட்டர்ல உடனே பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் சொல்ற மாதிரி ட்விட்டர் போட்டாப்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர் தமிழக பெண்கள் அக்கறை கழகமா, அதாவது இப்பதான் பெண்கள் மேல அக்கறை வந்திருக்கு இவருக்கு, இவ்வளவு நாள் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி. அடா லூசு பையில இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தாரு, நடிக்கிறமே குறைவிடையாத, எந்த இடத்துல பெண்கள் இழிவுபடுத்துற மாதிரி ஒரு சீன்ல கூட நடிக்க மாட்டாரு. தங்களுக்கான அண்ணனா தான் வந்து நிப்பாரு காலத்துல அப்படிதான் நடிச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ கட்சி அரசியல் இயக்கமா வராரு, அரசியல் இயக்கமா இருந்து முதல் மகளிர் தினம் இதானே, அதனால இன்னைக்கு தானே பேச முடியும். உங்களை மாதிரி எத்தனை பேர் கதறாதான் சரி அவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் இவ்வளவுக்குள்ள இருக்கீங்களா, உங்க கட்சி தானே ஆட்சியில் இருக்கு, அப்புறம் இருக்கு பெண்களுக்கு இவ்வளவுக்குள்ள டெய்லி ஒரு பெண்கள் மேல அந்த அளவுக்கு பத்தினா குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுதுல, அதை பத்தி ஒரு நாள் இந்த போஸ் எங்கிட்ட வாய் திறந்து பேசிருப்பாரா? ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள பாலியல் குற்றம் நடக்கு, பெண்களுக்கு மேல அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு வார்த்தை அந்த அரசாங்கத்தை குறை சொல்லியோ அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருப்பாருங்க. அப்போ பரம்பரை கொத்துட்டியுமே உட்காந்து நம்ம என்ன வேணாலும் உருட்டலாம் அப்படின்ட்டு உருட்டிட்டு இருக்குது. ஆனா இதுமேல அது நடக்காது. தமிழக பெண்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க 2026 தளபதி விஜய் நம்ம ஓட்டு படணும் அப்படிதான் வரணும்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க என்னதான் தலையில என்ன தட்டி குடிச்சாலும் ஒன்னும் பருப்பு வேகாது. சோ இப்படி கடந்துட்டே கிடக்க வேண்டியது அந்த போஸ் வெங்கட்லாம். சரி இதை போது என்ன சொல்ல, நம்மளுக்குலாம் ஒரு ஆளே கிடைக்கிற மாதிரி உறங்கிட்டு போயிட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஆபாச பேச்சல திமுகவோட ஆபாச பேச்சல பரம்பரை போஸ் வெங்கட்டுக்கெல்லாம் முன்னாடி பிகெஸ்ட் பிடிச்ச ஒரு கொத்தடிமை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவங்க உடனே அதாவது பாத்தீங்கன்னா பெண்கள் மகளிர் தினத்தன்னைக்கு பாதுகாப்பை பத்தி பேசி தளபதி விஜய் போட்டார்ல வீடியோ, அவருக்கு அது கீழே பாத்தீங்கன்னா அதாவது தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இந்த ஜில்லா படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர்ல அவங்க ஹீரோயின் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த ஒரு ரொமான்டிக் ஒரு சீன் வரும். சரியா? அவங்க அந்த படத்தோட சீன்லாம் எடுத்து போட்டு இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பா அப்படின்ட்டு அட்டே லூசு பேல இந்த சீன்லாம் நீ எடுத்து போட்டா உங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச சீனோ இல்ல உங்க சின்ன தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச சீனோ இதெல்லாம் எடுத்து போட்டா நீங்க தாங்குவீங்களா? இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்குலாம் சரி சரி இந்த ஆட்கள் நம்ம வந்து பத்தினா பேசக்கூடாது. ஏன்னா இந்த பத்தில ஒரு தரலோக்கல், அதாவது என்ன பேசுறான் ஏதி பேசுறியாம, அதாவது தான் கட்சியிலோடைய பெண்களையே பின்னாடி நிக்க வச்சுட்டு ஆபாசமா இந்த ஆள் பேசுவான். சோ அப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட டிக்கெட் இந்த ஆளுக்கெல்லாம் நம்ம போய் பதிலடி கொடுக்க முடியுமா? இருந்தாலும் இந்த ஆட்கள் ட்விட்டர் பார்த்த உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி போற பக்கம் ஒரு மிதி பிடிக்கணும் அப்படின்னு நம்ம தோணுது. அதுக்காக நம்ம இந்த பதிலாம் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கதறலுங்க நேற்று தளபதி விஜய் பண்ண சம்பவத்துக்கு. சோ அந்த சம்பவத்துக்குள்ள எனக்கு மறந்தே போயிருதுங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அந்த பக்கம் ஒருத்தன் கதறான் இந்த பக்கம் ஒருத்தன் கதறான். அதுல நம்ம வழக்கமா கதறவங்க இருப்பாங்கல்ல. சோ அதுல முக்கியமான ஒரு கதறல் கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை இடுமன் கார்த்திக், அதாவது தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து பெரிய அடியே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சி எல்லாம் விட்டு ஆக்சுவலா நம்ம கட்சி ஆரம்பிச்சது திமுக எதிர்த்து. இந்த நாம் தமிழர் கட்சியில நமக்கு ஒரு ஆளே கிடையாது வச்சிருக்கேன். ஆனா அந்த ஆளா தளபதி விஜய் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும் இப்ப அவனுக்கு தான் காண்டா இருக்கு. ஏன்னா அவனுக்கு கட்சி தானே அது சின்ன பண்ண மாதிரி கிடைக்கு. உடனே சாட்டை ஓடிந்திருக்கான். இஸ்லாம் சமூகத்தில மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் ஏமாத்துறது இந்த குள்ளா போட்டு உடனே இந்த கஞ்சி குடிக்க போறோம் நோன்பு திறக்க போறோம் நம்ம ஏமாத்துவாங்க. ஆனா இங்க அண்ணன் சீமானவர் குள்ளா போட்டதே கிடையாது அப்படின்ட்டு. உங்க அண்ணனை ஒரு ஆளாவே யாரும் மதிக்கல. இல்ல உங்க அண்ணன் குள்ளா இல்ல குட்டிக்கிறமே போட்டாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க அண்ணன் குள்ளா போட்டு அங்க போய் ஏதாவது மைக்க பிடிச்சாச்சுக்கோ, அங்க போயிட்டு நபிகள் நாயகத்தை பத்தி இதை பத்தி இவரு ஏதாவது புதுசா கட்டுக்கதை கழட்டி விடுவாரு. சோ அதனால அவருக்கு செட் ஆகாது. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் இப்படி உட்காந்து கதறிட்டே இருக்க வேண்டியதான்.
அதுக்கப்புறம் இடுமோனம் கார்த்திக் அவனை போட்டு என்ன கேட்டீங்கன்னா சந்திரலேகா பார்ட் 2. ஏன்னா சந்திரலேகா படத்துல தான் முதலாக தளபதி விஜய் ஒரு முஸ்லீம் சகோதரன் நடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ சந்திரலேகா 2 அதாவது இங்க வந்து நடிக்கிறார் அவரு. இவனும் ஒரு ஆளுன்ட்டு இவன் 2 பேரும் ஆளா விளக்கு பிடிச்சி வந்துடுறானுங்க. தளபதி விஜய் என்ன பண்றாரு? ஸோ இவங்களை பத்தின விமர்சனம் மட்டும் பெருசாக கிடையாது. இவங்களாம் போறப்போ தட்டி விடுறாங்க. ஏன்னா நம்ம மெயின் டீலர்கிட்ட சண்டை போட்டுருக்கோம். இப்போ தளபதி விஜய் இன்னைக்கு காலையில வீடியோ போட்டது காரணமே திமுகவை நம்ம வந்து எல்லாத்தையும் அகற்றணும், 2026ல திமுக வரவே கூடாதுன்னு நேரடியாக சவால் விட்டாரு திமுக எதிர்த்து. ஸோ இன்னைக்கு நான் முக்கியமா இந்த வீடியோ பதிவு போடணும்னு நினைச்சு கேட்டீங்கன்னா, இந்த கதறலுக்குலாம் பதில் கொடுக்க இல்லைங்க. எனக்கு இன்னைக்கு கதறலுக்குலாம் பதில் கொடுக்கறத விடையும் தளபதி விஜய்ல பார்த்து நான் ரொம்ப மெய்சிலுத்தி போயிட்டேன். இன்னைக்கு காலையில இந்த வீடியோவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நேற்று பண்ண அந்த நோன்பு திறக்கிற விழாவிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவரும் பண்ணாத வகையில் ஒரு திறப்பான ஒரு பயங்கரமான ஒரு சரமான சம்பவங்க. ஒரு தலைவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டாகவே, அதாவது நாமளுக்கு எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, எல்லா மதத்துக்கான தான் நான். அப்படி இருந்தாலும் ஒரு மதத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை விழாவில் கலந்துக்கணும்னா அங்கே எப்படி நடத்துக்கணும்? சும்மா மற்றவங்கள மாதிரி ஒரு பேருக்கு ஒரு நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு புல்லா வச்சுட்டு அப்படி பண்ணாம, அது அவங்க நம்பிக்கை எப்படியோ அப்பயே நான் வந்து கலந்துக்கணும் முழுசா அப்படின்னா ஒரு நாள் விரதம் இருந்து அது திறப்பா ஒரு சரியான ஒரு சம்பவம் பண்ணாரு. நிறைய இஸ்லாம் மதத்தினுடைய நெஞ்சங்கள்ல நிறைஞ்சிட்டார் தளபதி விஜய் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்த எல்லா மதத்துக்காரங்களே பாராட்டுவாங்க. அதாவது இஸ்லாம் சமூகத்தில் மட்டும் இல்ல, அந்த விஷயத்த பார்த்து எல்லாருக்குமே ஆமா இல்ல. ஏன்னா உண்மையான ஒரு இந்து, உண்மையான ஒரு கிறிஸ்தவம், உண்மையான ஒரு இஸ்லாம் என்னைக்குமே மற்ற மதங்களை இழிவுபடுத்த மாட்டா. மற்ற மதங்கள் நல்லா இருந்தா அவங்க சந்தோஷமா தான் இருக்கும். அவங்க ஃபங்க்ஷன் அவங்க நல்லா கொண்டாடுறாங்கப்பா, நம்ம ஃபங்க்ஷன் நம்ம நல்லா கொண்டாடுறோம் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த உண்மையான மத்த மேல அன்பு கொண்டு உண்மையான கடவுளை நேசிக்கிறவங்க. ஆனா இந்த மத்த மதம் இழிவுபடுத்துறது யார் தெரியுமா? அவன் மத்தியே உண்மையா நடந்துக்க மாட்டான். அவனுடைய மதத்துல சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை உண்மையை கடைபிடிக்க மாட்டான். ஒரு உண்மையான முஸ்லீம், உண்மையான ஹிந்து, உண்மையான கிறிஸ்துவன் மற்ற எல்லா மதங்களையுமே அரவணைப்பாங்க, அன்போடு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி தளபதி விஜய் நேற்று அந்த இஸ்லாம் சமூகத்தினுடைய கலந்துக்கிட்டு நோன்பு திறக்கிற விழாவை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன். என்ன மனசார நான் பாடுறோம், ஒரு தலைவன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்சி சார்ந்து எதுவுமே அங்கே பேசாம, அடுத்த கட்சி விமர்சனம் பண்ணாம, தன் கட்சி கொடியை கூட அது எதுவுமே கொண்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு இஸ்லாம் சகோதரனாக போயிட்டு நின்னார்ல, அது வேற லெவல் சம்பவம். அந்த இஸ்லாம் சமூகத்துடைய மக்களுடைய நெஞ்சங்களிலேயே நிறைஞ்சிட்டார் தளபதி விஜய். ஸோ இன்னைக்கு அதை விட ஒருபடி அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இன்னைக்கு காலையிலேயே மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் பேசின அந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையிலே தான் நெஞ்சிலிருந்து, அதாவது நாமளும் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தோம், நம்ம எல்லாரும் சேர்ந்தா, ஆனால் அவங்க சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் உங்களோட தோளோடு தோளா எப்பவுமே உங்கள் மகனாக அண்ணனாக தம்பியாக இருப்பேன்னு சொல்லி ஒரு பேசுனது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதாவது தமிழ்நாட்டுடைய பெண்கள் மனசுல தளபதி விஜய் அவர்கள் எப்பவுமே இருக்காரு வச்சுக்கலாம். அவருக்கு பேஸ் இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவரா ஒருபடி மேலே உயர்ந்துட்டே இருக்காருங்க. நான் நினைச்ச மாதிரிலாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா தளபதி விஜய். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது திமுக டைரக்டா சொல்லி எதுக்குறது வேற விஷயம். ஏன்னா அதை வச்சாலும் இங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதறல் குரூப் எல்லாம் கரெக்டாக இருந்தாங்க. உங்களால டைரக்டா தைரியம் இருந்தால் தானே, தைரியம் தான் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக சொல்ல சொல்லு. இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, இப்ப திமுக சொல்லிட்டாருல, இப்ப அடுத்த எது சொல்றாங்க கேட்டீங்கன்னா பிஜேபி பேர சொல்ல சொல்லு அப்படின்ட்டு. டேய், எங்களுக்கு யாரை அடிக்கணும் தெரியுதோ அப்பதான் நாங்க அடிப்போம். நீ சொல்ல போலாம் நாங்க அடிக்க முடியாது. தளபதி விஜயாவுக்கு தெரியும் எப்ப யாரை எங்க அடிக்கணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு திமுக அடிச்சணும். ஸோ அதுக்கு தளபதி விஜய் டைரக்டா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ரொம்ப ஹாப்பிங்க. தளபதியோட தோழர்கள் நீங்க எவ்வளவு ஹாப்பி அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல நான் எதிர்பார்க்கிறேன். சரியா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய